எப்படி இருந்துச்சு தெரியுமா? அங்கேருந்து வர மனசே இல்லை. பியூட்டிஃபுல் கண்ட்ரிமா. ஏன்பா இவ்வளோ செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து மாட்டுப்பால் குடிக்க தான் அனுப்பணுமா? ஏமா அதை குடிச்சிட்டு வர மனசு இல்லைன்றீங்க? ஏங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களால இருக்க முடியாதா? பியூட்டிஃபுல் கண்ட்ரி சொல்லுவீங்கங்க. மா இவர் அங்கே போய் ரூமை விட்டு வெளியே வரல. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூம்லயே இருந்தாரு. 3 நாள் ஃபீவர் வேற. இவரை ஏன் தான் கூட்டிட்டு போகணும்னு இருந்துச்சுமா. ஆனால் நான் போய் நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த கைடில் எனக்கு படம்லாம் பிடிச்சி கொடுத்தாருமா. நான் உங்கள்கிட்ட அப்புறமேல் காட்டுறேன். ஓகே அத்தை. அத்தை என் ஹேண்ட்பேக்கை சேஃபாக எடுத்துகிட்டு வந்தீங்களா? வா எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. சேஃபாக பேக்கில் தான் வச்சுருக்கேன். அத்தை என் ஹேண்ட்பேக் இதில் தானே இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். மா இதோட ஒரு பாக்ஸ் வந்துச்சுமா. இது உள்ளுக்கு வைக்க முடியலன்னு நான் அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டேன். ஓகே தானே? மா அவள் வாங்க சொன்னது அந்த பாக்ஸுக்கு தான், அதை போய் தூக்கி போட்டுன்றீங்க. அத்தை அழகாக தான் இருக்குத்த. தேங்க்யூ அத்தை. நீங்கள் அழகாக இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனால் எப்படி அன்பாக்சிங் பண்ணுவேன்? அன்பாக்சிங்லாம் தேவையில்லை. இதை நான் ஸ்பெஷலான ஒகேஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். மா அப்புறம் நீ கொடுத்த காசு நான் செலவு பண்ணலம்மா. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமேல உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். இல்லை பரவாயில்ல அத்தை, நீங்கள் வச்சுக்கோங்க. வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும்ல. எங்க நீங்கள் போய் ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு வாங்க, ஆஃபீஸ் போகலாம். வீட்டு செலவுக்கு உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ காசு? நான் போய் சட்டையை மாற்றிட்டு வரேன், காசு எடுத்து வைங்க.